நுகர்வோருக்கு உணவு சார்பு அடிப்படையில் மற்றொரு பெயர் என்ன? தங்களுக்கு தேவையான உணவை தாங்களே தயாரிக்க முடியாமல் மற்ற உயிரினங்களைச் சார்ந்து வாழும் உயிரினங்கள் பிறசார்பு உயிரிகள் எனப்படும். மனிதர்கள் மற்றும் விலங்குகள் இந்த வகையைச் சேர்ந்த நுகர்வோர்கள் ஆவர். பௌதிகப் பொருட்களிலிருந்து சேவைகளை வேறுபடுத்துவது எது? சேவைகள் என்பவை தொட்டுணர முடியாதவை மற்றும் அவற்றை எதிர்கால பயன்பாட்டிற்காக சேமித்து வைக்க முடியாது. இவை உற்பத்தி செய்யப்படும் போதே நுகரப்படுகின்றன. இதுவே பௌதிகப் பொருட்களிலிருந்து இவற்றை வேறுபடுத்துகிறது. டைகா காட்டின் மற்றொரு பெயர் என்ன? டைகா காடுகள் ஊசியிலையுள்ள பசுமை மாறா காடுகளைக் கொண்ட உலகின் மிகப்பெரிய நிலப்பரப்பு உயிரியல் மண்டலமாகும். இவை வட அரைக்கோளத்தில் உயர் அட்சரேகைகளில் காணப்படுகின்றன. அண்டார்டிகாவிற்கான இந்திய பயணக் குழுவின் தலைவர் யார்? டாக்டர் எஸ். இசட். காசிம் 1981ஆம் ஆண்டு அண்டார்டிகாவிற்கு சென்ற முதல் இந்திய பயணக் குழுவிற்கு தலைமை தாங்கினார். வானிலைச் சிதைவுக்கும் அரிப்புக்கும் உள்ள முதன்மை வேறுபாடு என்ன? வானிலைச் சிதைவு என்பது பாறைகள் ஓரிடத்திலேயே தங்கி சிதைவடைவதைக் குறிக்கிறது. அரிப்பு என்பது சிதைந்த பாறைத் துகள்கள் நீர் அல்லது காற்றால் ஓரிடத்திலிருந்து மற்றோர் இடத்துக்கு எடுத்துச் செல்லப்படுவதாகும். 2. மிகவும் பரவலாக காணப்படும் மனித இன வகைகள் எந்த காட்சி பண்புகளை அடிப்படையாகக் கொண்டவை? மானுடவியலாளர்கள் மனித இனங்களை அவர்களின் உடல் ரீதியான தோற்றங்களான மண்டை ஓட்டின் வடிவம், முக அமைப்பு மற்றும் மூக்கின் வடிவம் ஆகியவற்றைக் கொண்டே வகைப்படுத்துகின்றனர். இவை மரபு ரீதியாக தொடரும் உயிரியல் பண்புகளாகும். ஆக்சிஜனேற்றத்தின் போது பாறைகளில் உள்ள இரும்புடன் வினைபுரியும் வளிமண்டலக் கூறு எது? வளிமண்டலத்தில் உள்ள ஆக்சிஜன் பாறைகளில் உள்ள இரும்பு தாதுக்களுடன் வினைபுரிந்து இரும்பு ஆக்சைடை உருவாக்குகிறது. இது துருப்பிடித்தல் என்று அழைக்கப்படுகிறது. இதனால் பாறைகள் பலவீனமடைந்து சிதைகின்றன. ரிக்ரியேஷன் என்பதற்கான தமிழ்ச் சொல் என்ன? ரிக்ரியேஷன் என்ற ஆங்கிலச் சொல்லிற்கு தமிழில் பொழுதுபோக்கு என்று பொருள். இது வேலைக்கு அப்பாற்பட்ட ஓய்வு நேரச் செயல்பாடுகளை குறிக்கிறது. ஆப்பிரிக்காவின் கிழக்கு கடற்கரையில் கோடைகால வானிலை எப்படி இருக்கும்? ஆப்பிரிக்காவின் கிழக்கு கடற்கரை வெப்பமண்டல பகுதியில் அமைந்துள்ளதால் கோடையில் அதிக வெப்பமும் பருவக்காற்றினால் நல்ல மழையும் பெறுகிறது. இது இப்பகுதியின் விவசாயத்திற்கு மிகவும் சாதகமாக உள்ளது. உலகின் மிக நீளமான அணை எது? ஒடிசாவில் மகாநதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள ஹிராகுட் அணை உலகின் மிக நீளமான அணையாகும். இதன் மொத்த நீளம் சுமார் 25.8 கிலோமீட்டர் ஆகும். இது பாசனம் மற்றும் மின்சாரம் இரண்டிற்கும் பயன்படுகிறது. எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.